ஹலோ ஆல் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான 4 எக்ஸைட்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபீஸ். அதுவும் நம்ம வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிற பொருட்கள்ல இருந்து நம்ம பண்ண போகிறோம். ஹோம் மேக்கிங்கில் முக்கியமான ஒரு விஷயமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். எதையும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல ஹோம் மேக்கருக்கான குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சீஸ் கேக் ரெசிபி. சீஸ் கேக்குங்கிறது இப்போ எல்லா பேக்கரியிலையும் எல்லாத்தோட ஃபேவரேட்டான ஒரு ரெசிபியாக இருக்குது. இப்போ போனோன்னா பார்த்தோன்னா வாங்கணும்னு நமக்கு தோணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிஸ்கெட்ஸு. நவுத்து போன பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சீஸ் கேக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்மண்ட் குக்கீஸ்னு ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சீஸ் கேக் பண்ண போகிறேன். சீஸ் கேக்கோட ஒரு லேயராக இந்த குக்கீஸ் லேயரை நம்ம பண்ண போகிறோம். அதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அது கூட பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஊற்றி அதையும் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அது நல்லா உதிரி உதிரியாக ஒரு வெட்டான சாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை கண்ணாடி கிளாஸ்லலாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி விட்டுறணும். நீங்கள் வந்து மேரி பிஸ்கெட்டு இந்த மாதிரி எந்த பிஸ்கெட் வந்து இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு இதே மாதிரி பட்டர் ஊற்றி அடித்து எடுத்துட்டிங்கன்னா க்ரீம் சீஸோட ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி. இதை வந்து ஒரு கிளாஸ் டம்ளரை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அது நல்லா ப்ராப்பரான ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம செகண்ட் லேயர் சீஸ் லேயரை நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீஸ் லேயருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரீம் சீஸ். உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பன்னீரை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டோம்னா க்ரீம் சீஸ் ரெடி. இப்போ இது கூட மற்ற ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் சுகர், உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது பீட் பண்ணி இது க்ரீமி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இருந்தால் அதே போதும், அதையவே 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் பாலையும் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு லிக்விடான பேட்டர், இதுக்கு பெரிய கன்சிஸ்டன்சி எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும், நல்லா டம்ளரில் ஊற்றி வைக்கிற மாதிரி. இதை நம்ம எப்படியும் பேக் பண்ண தான் போகிறோம். உங்ககிட்ட ஓவன் இல்லாதையும் டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி அடியில் ஊற்றி வச்சு அதுக்குள்ளே இந்த கிளாஸஸை வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஓவன்லனா ஒரு 15 மினிட்ஸ்க்கு 160 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான க்ரீமியான சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஜஸ்ட்டு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வீட்லேயே ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி புல் அப்பார்ட் ஃபொகாஷியா பிரெட். இந்த பிரெட்டு வந்து பேர் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே தவிர நிறைய ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரெட்டு, அவ்வளோதான். நம்ம தோட்டத்தில் நிறையா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருக்குது. நான் என்னோட பால்கனி கார்டனில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு இந்த ரெசிபி கிடச்சிது. ஸோ அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த பிரெட் பண்ண போகிறேன். பிரெட்டு ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பாலில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து ஈஸ்ட்டையும் கலந்து வச்சுட்டு அது 5 மினிட்ஸில் நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசிபீஸில் யூஸ் பண்ண முடியும். நான் இந்த ரெசிபிக்கு 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனால் இந்த மாதிரி மேலே நுரையா வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நுரை கட்டலைன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். இந்த பிரெட்டுக்கு நிறைய உப்பு தேவைப்படும். ஸோ உப்பு கொஞ்சம் சால்ட்டியாக இருந்தால் தான் இந்த ஃபொகாஷியா பிரெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உப்பு கலந்துக்கிட்டு நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரோஸ்மெரி, அப்புறம் பேசில், ஆரிகானோலாம் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே கொஞ்சம் ட்ரைடு ஹெர்ப்ஸ் நம்மளுக்கு பாட்டிலில் கிடைக்கும் இல்லையா, அதையும் போட்டுட்டேன். ஸோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பால் நான் 100 ml தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வேணுன்னா ஃபுல்லாகவே பாலும் கலந்துக்கலாம். நான் வந்து தண்ணி கலந்து இதை பிணைஞ்சு வச்சுக்கிறேன். இந்த இட்டாலியன் பிரெட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் பட்டர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து காற்று போகாமல் நல்லா நான் மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரெட் செய்ய ஆரம்பிக்கணும். 1 hourல இந்த இது பார்த்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பந்து மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள், பஞ்ச் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வேலை. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆனால் தான் உங்களோட பிரெட்டு நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ இதை எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம போட்டு வச்சுக்கலாம்.
நீங்க என்ன ஷேப்ல வேணாலும் இத புடிச்சு வைக்கலாம். நம்ப டீ கடை பன் மாரி கூட புடிச்சு வைக்கலாம். நான் பாவு பாஜிலாம் எப்படி பண்ணுவோம், அந்த பிரெட் மாரி நான் போட போறேன். ஸோ இத வந்து ஈக்குவலான பார்ட்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அந்த ஈக்குவலான பார்ட்ஸ நான் வந்து பிரெட் பேக்கிங் ட்ரேல வச்சு எடுத்துக்க போறேன். இத நம்ம ஈக்குவலான பார்ட்ஸா கட் பண்ணி, நம்ப அந்த ட்ரேல வச்சதுக்கு அப்புறமா, அகைன் ஒரு 1 மணி நேரம் அத ரைஸ் ஆக விடணும். அப்ப அது அந்த எந்த ஷேப்ல இருக்கோ, அந்த ஷேப்ல தான் இது நல்லா பேக் ஆகும். பிரெட் எல்லாம் யூசுவலா ஒரு 200 டிகிரீஸ்ல ஒரு 30 மினிட்ஸ் நீங்க இத பேக் பண்ணணும். நான் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாவே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவருக்காக, அந்த பர்ட்டிகுலர் ஃப்ளேவருக்காக. நீங்க இந்த பிரெட்டுக்குள்ளேயே சீஸ் வச்சு கூட பேக் பண்ணலாம். ரொம்பவே அ சி உள்ளேயே சீஸி பிரெட் மாரி சூப்பரா இருக்கும். இத நான் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்தோம்னா, அது எந்த மாரி ஷேப்ல இருக்கோ, அதே மாதிரி நம்மளுக்கு பேக் ஆயி வரும். 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, என்ன மாரி நல்லா உப்பி, ஆ நான் சின்ன சின்ன வச்ச ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லா ஃபில் ஆயி எல்லாம் மெர்ஜ் ஆயிக்கிச்சு. இப்போ இத நாம வந்து 150 டிகிரி செல்சியஸ்ல ஆர் 160 டிகிரி செல்சியஸ் நீங்க ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். எவ்வளோ கிரிஸ்பியா சூப்பரா இருக்கு பாருங்க. ஆக்சுவலி அந்த சவுண்ட் என்னால கேட்க முடியுது. மேல அந்த பிரெட்டுக்கு மேல கை வச்சு பார்த்தா நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கு. ஏன்னா, இதுல நெறைய ஆயில் போட்டிருக்கோம். அண்ட் உள்ளுக்குள்ள அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. இங்க பாருங்க எவ்ளோ ஒரு கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே இந்த ஹெர்ப்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லா இருக்கு. ஆலிவ் ஆயிலோட கலந்து. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இந்த பிரெட் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்ளோ சூப்பரா பஃபியா வந்திருந்தது பிரெட்டு. இப்ப இதுல இங்க தான் ட்விஸ்ட்டே. ஆக்சுவலி இதுல வந்து நம்ம சீஸ், கார்லிக் இதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு புல் ஓவர் கார்லிக் பிரெட் பண்ண போறோம். நான் இந்த மாரி கிராஸ் கட்டிங் போட்டுட்டேன் இந்த பிரெட்ல எல்லாத்துலயுமே. இந்த கிராஸ் கட்டிங் போட்டு, இந்த கட்டிங்க்குள்ள எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பட்டரு, கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு இதெல்லாம் கலந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த அந்த பட்டர வந்து நான் இதுக்குள்ள அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ எல்லா பக்கம் அந்த பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா, மொசரெல்லா சீஸ் வந்து ஸ்லைசஸ் இருந்தது. ஸோ அதையும் வந்து எடுத்து நான் இதுக்குள்ள ஃபில் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து இத ஜஸ்ட் சீஸ் மெல்ட் ஆற அளவுக்கு நம்ப வந்து அவன்ல வச்சு எடுத்தா போதும். இல்லாட்டி நீங்க ஒரு குக்கர் செட்டப் இருக்கு இல்லையா? அந்த குக்கர் செட்டப்ல கூட நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப் புடிச்சதுனால நான் இப்படி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா நார்மல் பிரெட் பேன்ல கூட வச்சு எடுக்கலாம் இத. ஒரு செம்மையா மெல்ட் ஆயி சூப்பரான பிரெட் ரெடி. அதாவது வீடு ஃபுல்லா கார்லிக் பிரெட் வாசனை தான் இருந்தது அன்னைக்கு பூராவே. ஸோ வீட்ல இருக்க ஹெர்ப்ஸு, கொஞ்சமா மாவு, வீட்ல இருக்க கொஞ்சம் பட்டர் இவ்ளோ தான். நான் சீஸ் வந்துட்டு பீஸாக்காக யூஸ் பண்ணது கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதனால இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்ல மிச்சம் வேஸ்ட் ஆகாம எல்லா பொருளையும் யூஸ் பண்ணியாச்சு. அது எனக்கு ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். 3டா நம்ம பார்க்க போற ரெசிபி லட்டு. இப்போ நெறையா கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் நெறைய பண்டிகை வருது. ஸோ ஏதாவது ஒரு பண்டிகைக்கு நான் லட்டு பண்ணிருவேன். இந்த வருஷம் எதுக்குமே பண்ணல. ஸோ நான் வந்து புஜ்ஜியோட ஃபேவரைட் ஸ்நாக்குங்கிறனால நான் அத இன்னைக்கு பண்ண போறேன். இந்த மாலட்டு வந்து ஏதாவது ஸ்வீட் டூத் உங்களுக்கு அ சடனா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அ இந்த மாலட்டு நீங்க பண்ணலாம். யூசுவலா நான் எ இந்த நெய்யெல்லாம் நெறைய சேர்ந்துருச்சுன்னா, இந்த ரெசிபி பண்ணுவேன். ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு தாராளமா குடுக்கலாம். கில்ட் ஃப்ரீயா குடுக்கலாம். ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு இது குடுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். 1 கப்பு பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலைய நல்லா ஃபைனா பவுடரா அரைச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலா 1 கப்பு சுகர். இது 2யும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுக்கு தூள் எல்லாம் கலந்துக்கணும். அந்த மாரி கலக்கும்போது, அதில ஒரு ஃப்ளேவர் நல்லாருக்கும். சாப்பிடுறதுக்கே நம்மள வந்து டெம்ப்ட் பண்ணும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டுவ. நல்லா ஃபைன் பவுடரா இருக்கும். நான் எப்பவுமே இத வந்து நான் சலிச்சு எடுத்துக்குவேன். இதுக்குள்ள நீங்க ஜஸ்ட்டு ஒரு நெய்ய வந்து முந்திரி பருப்பு, இதெல்லாம் திராட்சைலாம் போட்டு வறுத்துட்டு, அதோட கலந்து உள்ள ஊத்திட்டீங்கன்னா, அந்த நெய் சூடு இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து கலந்து கலந்து, நாம வந்து புடிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் லட்டு. ஹோம் மேக்கிங் மாரி ஸ்வீட் பண்றது கூட ஒரு கலை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வீட் ரொம்பவே நல்லா வரும். ஒவ்வொரு காரம், ஒவ்வொரு பலகாரம் சூப்பரா வரும். உங்களுக்கு எந்த பலகாரம் ரொம்ப எப்பவுமே கம்ஃபர்டபுளா செய்வீங்க? அண்டு இது சில பேத்துக்கு டஃப்பா கூட தோணும். ஆனா, ஒரு சிலருக்கு அது ரொம்பவே ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரி இருக்கிற பலகாரத்த என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அத படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
எல்லா டைப் ஆஃப் லட்டுவும் இந்த மாதிரி மெத்தட்ல செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அத பவுடர் பண்ணி, அத சலிச்சுட்டு, ஈக்குவலா சர்க்கரை கலந்து, நெய் கலந்து இந்த மாதிரி புடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஆட் பண்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட சாய்ஸா தான் இருக்கும். ஒரு சிலர் முந்திரி மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாதாமும் சேர்த்தி பண்ணுவாங்க. எனக்கு எப்பவுமே மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் இது கூட கலந்தா ரொம்பவே பிடிக்கும். இது நெய் மட்டும் கலக்கறதுனால, இது ரொம்ப நாளைக்கு கெடவே கெடாது. அப்படியே இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட் மாரி. அந்த டைம்ல சாப்பிடணும்னு தோணும். அப்ப அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம செய்ற ஒரு சில ஃபுட்டு. நான் வந்து இத அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் அப்பப்ப ஒண்ணொண்ணு டிஃபர் ஆகும். ஆனா மோஸ்ட்லி இது எப்பவுமே எங்க வீட்ல நான் அடிக்கடி செய்வேன். அதுவும் முக்கியமா நான் தனியா இருக்கும்போது, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் இத. இன்னைக்கு வந்து நான் இதுல 2 வேரியேஷன் செய்ய போறேன். இத வந்து புரோட்டீன் சாலட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ, அத பார்த்த உடனே வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்பதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ, அதனால அது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அது கூட நான் பீனட்ஸ ஜஸ்ட் ஆட் பண்ணி, எனக்கு அப்ப என்னென்ன டாப்பிங் தோணுதோ அதெல்லாம் நான் போட்டுருவேன். லைக் மிக்சர் கொஞ்சம் டாப் அப் பண்ணுவேன். அ சம்டைம்ஸ் வந்து நல்லா பாதாம் ரோஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு தோணும். அதையும் அப்படியும் போட்டு டோஸ்ட் பண்ணலாம். புஜ்ஜு இருந்தனால அவனுக்கு கொஞ்சம் எக்கு சாண்ட்விச் வேணும்னு கேட்டான். ஸோ, அதே காய்கறிகள் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த எக் சாண்ட்விச் இந்த டைப்ல பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பேன்ல நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, அது கூட எக்கையும் சேர்த்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சத நல்லா திருப்பி போட்டுட்டு, பிரெட்ட 2 டோஸ்ட் பண்ணி, அதுக்குள்ள இந்த சாண்ட்விச் வச்சு குடுத்து பாருங்க. இதுதான் யூசுவலா ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ஃபில்லிங், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் இந்த சாண்ட்விச் என்னைக்குமே இது வந்து போர் அடிக்காத ஒரு சாண்ட்விச். நான் ஒரு வெஜிடேரியன் தான். பட் புஜ்ஜுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சீஸ் ஆட் பண்ணா எந்த குழந்தைங்களுக்கு தான் பிடிக்காது. நான் இன்னைக்கு பண்ண ரெசிபீஸ் எல்லாமே வீட்ல இருக்கிறத வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ண ரெசிபீஸ். நீங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். அந்த ரெசிபீஸ் எல்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து, என்னோட வீடியோஸ் அண்ட் ரிவ்யூவ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.